கவிதா, நான் எவ்வளவு தடை பண்ணியும் உன்னை வாழ விடாம அவ்வளவு பேச்சு பேசியும் எல்லாத்தையும் மீறி நீ ஊருக்கு போயிட்டேல. நான் எதை பிடிக்கல எனக்கு தேவையில்லைன்னு ஒதுக்குறேனோ அது அப்படியே ஒதுங்கி போய் தான் இருக்கணும். ஆனா கவிதா, நீ வெளிய வந்த, ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒர்க் பண்ண, சாரி போது ஆசைப்பட்ட பொண்ணாச்சேன்னு விட்டா என்கிட்டயே உன் திமிர காமிச்ச. அதை விட முன்னேறி காமிப்பேங்கிற ஒரு திமிரு கர்வம் இதெல்லாம் பார்த்துதான் உன்னை வாழவே விடக்கூடாதுன்னு நினைச்சேன். ச்சே, ஆனா நீ எல்லாத்தையும் மீறி அடுத்து படிக்கணும்னு வெளிநாட்டுக்கே போயிட்ட. இல்ல கவிதா, இல்ல, என்ன மீறி யாரும் வாழவும் கூடாது, வளர்ந்து வரக்கூடாது. இந்த திருவால வீடியோ, போலீஸ் ஸ்டேஷன், ஜெயிலு அப்படி இப்படின்னு என்ன மிரட்டி என்ன ஒண்ணு செய்ய விடாம ஆக்கிட்டான். ச்சே, போ போ, திரும்பி நீ எப்படி படிச்சு ஒழுங்கா வாரேன்னு நான் பாக்குறேன். என்ன மாதிரி அங்க ஒரு 4 பேர் இருக்காமையா போயிடுவான். பாக்கலாம் நீ எப்படி திரும்பி வாரேன்னு. சந்தோஷ், உன்ன மாதிரி அங்க 4 பேர் இருப்பானா? அதே மாதிரி மித்தவங்கள மாதிரி 4 பேர் இருக்கதானே செய்வாங்க. என்னமா, என்ன சொன்னீங்க? டேய் ஏண்டா இவ்வளவு கோபமா இருக்க? இல்ல சந்தோஷ், நீ தானே தனியா புலம்பிக்கிட்டு இருந்தியே, என்ன மாதிரி அங்க 4 பேர் இருப்பான், அவன் பாத்துக்குவான் அப்படி இப்படின்னு. அதான்டா, உன்ன மாதிரி நல்லவன் 4 பேர் இருந்தா வேற கெட்டவங்கள மாதிரி 4 பேர் அங்க இருக்கதானே செய்வாங்க. அதனால எங்க இருந்தாலும் போட்டி இருக்கும், எல்லாத்தையும் சமாளிச்சுதான்டா இருக்கணும். அதத்தான் அம்மா சொல்ல வந்தேன். அப்படின்னா என்ன மாதிரி அங்க 4 பேர் இருந்தா அந்த திருவ மாதிரியே 4 பேர் இருப்பாங்கன்னு சொல்ல வரீங்களா? சீ, கேட்கவே ஒரு மாதிரி இருக்கு. ஒரு விஷயமாவது நல்லது நடக்குதா? பாக்கலாம் எப்படி வாரான்னு பாக்குறேன். நீ எப்படி எத்தனை வருஷம் கழிச்சு எந்த நிலைமையில வந்தாலும் சரி, உனக்கு வில்லனா நான் தான் வந்து நிப்பேன். டேய் சந்தோஷ், டேய். சொல்லுங்க. என்னடா, என்ன யோசிக்கிற, தனியா பேசுற, வாய்க்குள்ளே முணுமுணுத்துட்டு இருக்க, என்ன? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. பிறகு எதுக்குடா ஒரு மாதிரி டென்ஷனா இருக்க? டென்ஷன்லாம் இல்ல, சும்மா கொஞ்சம் ஆபீஸ் ஒர்க் அதிகம், அதான். ஓ அப்படியா? என்னடா பண்ண, உங்க அப்பா இல்லாம நீயே ஒத்தையில எல்லாத்தையும் பாக்குற மாதிரி ஆயிப்போச்சு. அம்மா அதையே பேசாதீங்க, நான் பாத்துக்கிறேன். சரி, நீங்க எதுக்கு இன்னைக்கு ஆபீஸ் வந்தீங்க? நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன்? ஆபீஸ் விஷயம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், ஆபீஸை மெயின்டைன் பண்றது ஏன் பொறுப்பு. வீட்டை நீங்க நல்லபடியா பாத்துக்கோங்க, அண்ணனை பாத்துக்கோங்க, அதை மட்டும் தானே சொல்லியிருக்கேன். டேய் ஆமாண்டா, ஆனா இன்னைக்குதான் அந்த சிவகாமி இங்க வாரேனாலே. சிவகாமியா? ஆமாண்டா, நேத்து தான் வீட்டுல போய் பேசுனேன்னு சொன்னேன்ல. பேசுனீங்கம்மா, ஆனா இன்னைக்கு வருவாளா? அதெல்லாம் வருவாடா, ஏன்னா அவட்ட பேசின பிறகுதானே தெரிஞ்சது அவ ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருக்கா. இங்க பாரு சந்தோஷ், கண்டிப்பா வருவா. இப்ப அவ ஆபீஸ தொலைச்சிட்டு நிக்கிறா, அடுத்து எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நிக்கணும், நாம நிக்க வைக்கிறோம். நாம சொல்லாதீங்க, நீங்கன்னு உங்களை மட்டும் சொல்லிக்கோங்க. எந்த விஷயத்துக்கும் என்ன இழுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஐயய்ய, சரிடா, நீ என்னடா இப்படி இருக்க? நான் அப்படித்தான். சரி எப்படி இருந்துட்டு போ, நான் பாத்துக்கிறேன். சரி, நான் அன்னைக்கு சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? என்னடா? சிவகாமிய பார்ட்னர்னு சொல்லி தானே கூப்பிட்டீங்க? ஆமா. ஆனா நீங்க வாட்டுக்கு அவ அதை சொல்றா இதை சொல்றான்னு உடனே பார்ட்னர் சைன் எதுவும் பண்ணிடாதீங்க. நீங்க பண்ணாலும் செல்லாது, ஏன்னா என்னோட சைனும் வேணும். இருந்தாலும் சொல்றேன். டேய் அது எப்படா பண்ணுவேன்? மனசுல வச்சுக்கோங்க, நான் என்ன சொன்னேன் ஞாபகம் இருக்குல்ல? இருக்குடா, அவகிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேசி அவளை நம்ம வழிக்கு கொண்டு வரணும். அதாவது அவளுக்கு நம்ம எல்லாம் செய்யற மாதிரி இருக்கணும், ஆனா ஒன்னும் செய்யக்கூடாது. நாம என்ன சொன்னாலும் அவ அதை செய்யற மாதிரி நம்ம வச்சுக்கணும், அதுதானே? அதேதான். இந்த நிலைமைக்கு மட்டும் நீங்க அவளை கொண்டுட்டு வாங்க, அப்புறம் நான் என்ன மேட்ருங்கிறத சொல்றேன். எல்லாத்தையும் சரியா கொண்டு வந்தீங்கன்னு நினைச்சுக்கோங்க. இந்த சிவகாமிய மட்டும் இல்ல, உங்களை கஷ்டப்பட வச்சானே அந்த திரு, சக்தி, சிவானி, அவங்க மொத்த ஃபேமிலியும் கஷ்டப்படுத்திடலாம். சரிடா, நீ சொன்ன மாதிரியே நான் எல்லாத்தையும் பண்றேன். இன்னைக்கு மட்டும் இந்த சிவகாமி நம்ம ஆபீஸ்க்கு வந்துட்டா நினைச்சுக்கோ, அவ நம்மளோட அடிமை. அம்மாவுக்கு பேச தெரியாததா, பேசி நம்ம வழிக்கு கொண்டு வந்துடுறேன். சரிங்கம்மா. அப்புறம் இந்த விஷயத்துல என் பேரை யூஸ் பண்ண கூடாது. ஏய், திரும்ப திரும்ப இதே சொல்லாதடா, நான் பாத்துக்கிறேன், சரியா? சரிம்மா. டேய், ஆனா இன்னைக்கு அந்த சிவகாமி இங்க வந்துட்டா நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டா. உங்களுக்கு அடிமை சிக்கிட்டா, ஆனா எனக்கு அந்த திரு சிக்கனா. மூவ் பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணி பெரிய பிரச்சனையா கொண்டு வாரேன். என்னடா? ஒண்ணு இல்லம்மா, நீங்க ரொம்ப திறமையான ஆளு, எல்லாத்தையும் சமாளிச்சு கொண்டு வந்துருவீங்கன்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருந்தேன். சும்மா வாடா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. அம்மா. என்னடா? அடிமை வந்தாச்சுமா. வந்துட்டாளா? சரி நீ போ, நான் பாத்துக்கிறேன். அவ உன்கிட்ட அப்படி இப்படின்னு எதனாலும் கேட்டாலும் ஆமான்னு சொல்லு, ஏன்னா நீயும் சேர்ந்து பேசினாதான் நம்புவா. சரி, நான் வாரேன், பாத்துக்கோங்க. ஹலோ, என்னங்க? ஏ சிவகாமி, வா 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 வா. பரவாயில்ல, என் மேல நம்பிக்கை வச்சு வந்துட்ட போல. ஆமாங்க. அப்புறம் என்னோட ஆபீஸ் திரும்பவும் மொதப்படி ரன் ஆகணும், அதுக்கு நீங்க... சிவகாமி, இப்போதானே வந்திருக்க, எல்லாத்தையும் ஒன்னொன்னா பாத்துடலாம். வா, நம்ம ஆபீஸ் ரூம்க்கு வா. நம்ம ஆபீஸ் ரூமா? ஆமா சிவகாமி, நீயும் இன்னையில இருந்து நம்ம பார்ட்னர் தான். வா வா, உள்ள போய் உட்காந்து பேசலாம். சரிங்க. ஐயோ, திரும்பவும் வசந்த காலம்.
என்னோட ஆபீஸ்க்கு இனி நான் தான் எல்லாம். இன்னையில இருந்து உன் இருண்ட காலாண்டி. நான் தான் எல்லாங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. வசமா வந்து சிக்கன. அப்படியா? சரியா 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 வீரையா. வரட்டும் வரட்டும் மச்சான். இன்னைக்கு நைட்டு கிளம்பி நாளைக்கு காலையில வந்துருவாங்க. மேற்கொண்டு நீங்க மண்டபம் எல்லாத்தையும் பாத்துக்கோங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்யா. ஆமா, நீங்க எப்போ கிளம்பி வாரீங்க? வரோம் மச்சான். இந்த ஒரு 2 நாள் நிச்சயத்துக்கு நாள் வந்துடுறோம். சரியா சரியா. எல்லாரும் குடும்பத்தோட வந்துருங்க. வீரையா, அங்க வந்து சொல்லலன்னு எதுவும் நினைச்சுக்காத. கல்யாணம் முடிவாகட்டும். ஒரு வாரத்துக்கு முன்னையே உங்க வீட்டுக்கு வந்து நாங்க எல்லாம் தங்கி உங்களுக்கு பத்திரிக்கை வச்சுட்டு வாரோம். இப்ப நான் போன்ல சொல்றேன்னு எதுவும் நினைச்சுக்காத. கரெக்டா வந்துருங்க மச்சான். நமக்குள்ள என்ன, நீங்க சொல்லலனாலும் பரவாயில்ல. என் தங்கச்சி நிச்சயதார்த்தம் நான் வராம இருப்பேனா? அதெல்லாம் வந்துடுறா மச்சான். சரியா, அது போதும். சரி மச்சான், அக்காட்ட சொல்லிருங்க. நான் சொல்லிடுறேன். சரிங்க மச்சான், நான் வச்சிடுறேன். சரியா. என்னங்க, என் தம்பியா பேசுனா? ஆமாமா. என்னங்க, என்ன சொன்னா? தமிழ் வீட்ல போய் பேசிட்டானா? பேசிட்டானா. 26ஆம் தேதியே நிச்சயம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்களாம். என்னங்க சொல்றீங்க? ஆமாமா. உங்க இன்னைக்கு நைட்டு கிளம்பி நாளைக்கு ஊருக்கு வந்துருவாங்களாம். மண்டபம் சாப்பாடு எல்லாத்தையும் நம்மள பாத்துக்க சொன்னான். அப்புறம் அவங்க வந்ததும் பாதி பாதியா ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கான். ஓ சரிங்க. என்னங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம பொண்ணு தான் கல்யாணத்துக்கு அப்படி இப்படின்னா அவளே சரின்னு நிச்சயம் வரைக்கும் வந்துருச்சு பாருங்க. ஆமாமா. சரி சரி, இன்னும் நிச்சயத்துக்கு 3 நாள் தான் இருக்கு. இப்பவே பூமாரி, ராஜு, ஹாசினி எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்லு. நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இங்க வரவுள்ள நம்ம மண்டபம் சாப்பாடு இது எல்லாத்துக்கும் பேசி வச்சிடணும். சாந்தி, நம்ம பொண்ணு நிச்சயதார்த்தம் சும்மா ஜாம் ஜாம்னு கலக்குறோம். சரிங்க. முத ராஜுவை கூப்பிடு. ராஜு, ராஜு, பூமாரி. மா. அத்தை, என்னங்க அத்தை கூப்பிட்டீங்க? பூமாரி, மாப்பிள்ளை வீட்ல போய் வீரையா பேசிட்டானா? அப்படியா அத்தை? என்னத்த சொன்னாங்க? வர 26ஆம் தேதி நிச்சயம் வச்சுக்கலாம்னு சொல்லிருக்காங்களாமா. அத்தை, 26னா இன்னும் 3 நாள் தானே அத்தை இருக்கு? ஆமாமா. மாப்பிள்ளையோட அப்பா அம்மா இன்னைக்கு நைட்டு கிளம்பி நாளைக்கு காலையில ஊருக்கு இங்க வந்துருவாங்களாம். மண்டபம் பாக்குறது சாப்பாடு எல்லாத்தையும் நம்மள பார்க்க சொல்லிருக்காங்க. ஏய் ராஜு. சொல்லுங்கம்மா. போய் மண்டபத்தை பாருடா. இன்னும் 3 நாள் தான் இருக்கு. முகூர்த்த டைம் வேற. மண்டபம் கிடைக்காம போயிட போகுது. இல்லம்மா, நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கே போய் நான் பார்த்து பேசிடுறேன். சரியா. ராஜு, அப்புறம் சாப்பாடுக்கு நீ பாத்தறியா உங்க அப்பா? சாந்தி, சாப்பாட்டுக்கு நான் பாத்துக்கிறேன். நீங்க மறந்துட மாட்டீங்களே வேலையில? இன்னும் 3 நாள் எனக்கு வீட்டுல மட்டும்தான் வேலை. என் பொண்ணுக்கு விசேஷம். ஆபீஸ் வேலையை விட்டு தரு, நான் பாத்துக்கிறேன். ராஜு, மண்டபத்துக்கு மட்டும் நீ பாரு. மிச்சப்படி இருக்கிற எல்லா வேலையும் அப்பா பாத்துக்கிறேன். சரிங்கப்பா. சாந்தி. சொல்லுங்க. சாந்தி, நிச்சயத்துக்கு எல்லாத்தையும் போய் சொல்றது உன் வேலை. நான் மட்டுமா? நீ மட்டும் போ, இல்ல உன் மகனை கூட்டிட்டு போ, மருமகளை கூட்டிட்டு போ. எப்படியோ இன்னையில இருந்து ஆரம்பிச்சிடு. எல்லாத்துக்கும் சொல்லிடு. என்னங்க, உங்க ஃப்ரெண்ட் சைடு இதெல்லாம்? அதெல்லாம் நான் சொல்லிக்கிறேன். ஓ, அப்ப சரி. ராஜு, சொல்லுங்கப்பா. டேய், இன்னும் 2 நாள் இருக்கு, 3 நாள் இருக்குன்னு கொஞ்சம் அசால்ட்டா இருந்துடாம எல்லார்கிட்டையும் சொல்றது, அப்புறம் என்னென்ன தேவையோ எல்லாமே வாங்கி வைக்கிறது எல்லாம் இப்ப இருந்தே பார்க்க ஆரம்பிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். செஞ்சிடலாம்ப்பா. மாமா, நிச்சயம் தேதி முடிவானதும் நம்ம வீட்டுக்கே ஒரு கலகலப்பு வந்துருச்சு. ஆமாமா. அப்புறம் இத ஹாசினிட்ட சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவா. எங்க மாவ தம்பியே வச்சுக்கிட்டு இருக்காத்த. சரி சரி, போய் சொல்லு. சரிங்க அத்தை. ராஜு, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஆபீஸ் போ. நாளையில இருந்து கொஞ்சம் லீவ் போட்டு கூட மாட இருந்து எல்லாத்தையும் பாத்துறியா? மா, இதெல்லாம் சொல்லணுமா? நான் பாத்துக்கிறேம்மா. சரியா. அத்தை, எனக்கு என்னென்ன வேலைன்னு சொல்லிடுங்க. நானும் கூட சேர்ந்து எல்லாம் பாக்குறேன். உனக்கு சொல்லாமையா? ஹாசினியை ரெடி பண்றது ஃபுல்லா உன் பொறுப்புதான். அத மட்டும் நீ கரெக்டா பண்ணிடு. சரிங்க அத்தை. அத்தை, நான் போய் கார்பி, டாமி, ஹாசினி எல்லார்கிட்டயும் இதை சொல்றேன். எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க. சரிம்மா, போய் சொல்லு. மா, நானும் ஆபீஸ் சீக்கிரம் கிளம்புறேன். இன்னைக்கு சாயங்காலம் வர மாத்திரே லீவ் சொல்லிட்டு வந்துடுறேன். சரியா. என்னங்க நீங்க? நானும் இன்னைக்கு ஒரு நாள் தான்மா வேலை. நாளையில இருந்து லீவ் சொல்லிடுறேன். லீவே போடாத மனுஷன் பொண்ணுக்கு விசேஷம்னு தன்னை போல லீவு போடுறீங்க. ஆமா ஆமா. சரி சரி, எப்படியோ நாளைக்கு விடியற பொழுது நல்ல பொழுதா விடியட்டும். அதெல்லாம் ரொம்ப நல்ல பொழுதுதான். ஏன்னா நாளைக்கு தான் சிவானி கல்யாணத்துக்காக ராம் வீட்ல போய் எல்லாரும் பேச போறாங்க. ஓ, அப்படியாடா? ஆமாமா. நாளைக்கு பேசி அவங்க எப்போ நிச்சய தேதி குறிக்கிறாங்கன்னு தெரியல. அடுத்தடுத்து நம்ம வீட்ல விசேஷம் தாமா. ரொம்ப நல்லதுடா. நீ அப்பனா ஒரே விசேஷ சாப்பாடுதான். ஆமாத்த. சக்தி, சக்தி. சொல்லுமா பியூட்டி. சக்தி, என்ன இன்னும் படுத்திருக்க? எழுந்துரு. என்னம்மா, இன்னைக்கு ஆபீஸ் லீவு தானே? ஆபீஸ் லீவ் எதுக்காக போட்டிருக்க? எல்லாரும் ராம் வீட்டுக்கு போக தானே?
ம். அப்போ எழுந்து கிளம்பு. ஏய் 9 மணிக்கு மேல தானே. ஐயோ சக்தி, மணி இப்பவே 8 ஆக போகுது. சீக்கிரம் எழுந்துரு. எழுந்துரு சக்தி. என்ன ஸ்வேதாமா, இன்னும் டைம் இருக்குல்ல? சக்தி, அத்தை, மாமா, திரு, வாசுகி, சாதனா எல்லாருமே 10 மணிக்குள்ள இங்க வாரேன்னு இருக்காங்க. நாம அதுக்குள்ள கிளம்பணும்ல. அதெல்லாம் கிளம்பிடலாம், இன்னும் 1 hour இருக்குல்ல. ஏய் பியூட்டி, சிவானி என்ன பண்றா? சிவானி கிட்ட ஏதாவது சொன்னியா? ஆஹா இல்ல சக்தி, அவ இன்னுமே தூங்கிட்டு இருக்கா. நான் இன்னைக்கு உனக்கு லீவுன்னு சொன்னேன். எதுக்குன்னு கேட்டாளா? என்ன சொன்ன? ஏதோ ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனா நான் லீவ் போட்டான்னு சொன்னேன். நம்பிட்டாளா? ஆமா சக்தி. சரிதான். சக்தி, சொல்லுமா. 1 hourல அத்தை, மாமா, திரு, வாசுகி எல்லாருமே இங்க வந்துருவாங்க. அப்ப மொத்தம் சிவானிக்கு தெரியத்தானே போகுது. ஆமாமா, கண்டிப்பா தெரியும். பெரியப்பா சொல்ல வேண்டாம் நாங்க, அதனால நாம அதை அப்படியே மெயின்டைன் பண்ணியாச்சு. பெரியப்பா வரட்டும், வந்ததும் பாத்துக்கலாம். சரி சக்தி. சக்தி, ஆனா நான் இப்பவே எழுந்து சிவானிய குளிக்க சொல்றேன். ஏதாவது ஒரு நல்ல saree எடுத்து வைக்க சொல்றேன். எதுக்குமா? இல்ல, ஒருவேளை சிவானியும் ராம் வீட்டுக்கு வரலான்னு சொன்னா saree கட்டிட்டு வந்தா நல்லா இருக்கும்ல. ஒருவேளை அத்தை ஓகே சொல்லி சிவானியும் அங்க வந்தா. ஆனா நீயா சிவானி கிட்ட எதுவும் சொல்லாத. தெரியுமா, வந்து சொன்னா சொல்லட்டும். ஏன்னா அவ ஆசைப்பட்டுட்டு ஏமாந்துடக்கூடாது, அதுக்காக தான். சரி சக்தி, நான் எதுவும் சொல்லல. சீக்கிரம் குளிக்க சொல்லி சாப்பிட மட்டும் வைக்கிறேன். சரிம்மா. ஸ்வேதாமா, சிவானிக்கு இது வரைக்கும் எது எது பிடிக்கும், என்னென்ன ஆசைப்பட்டிருக்கா, இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது. அவ ஃபர்ஸ்ட் ஆசைப்பட்ட விஷயம் எனக்கு தெரிஞ்சது ராம் மட்டும்தான். அது நல்லபடியா நடக்கணும். அப்புறம் அவ சின்ன சின்ன விஷயம் கூட ஏதாவது ஆசைப்பட்டு அதில் ஏமாறக்கூடாது. அதுக்காக தாமா இதையும் சொல்றேன். சரி சக்தி, நீ இப்படி பேசுறது கேட்க எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் பாத்துக்கிறேன். ஸ்வேதா, பெரியப்பா, திரு எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் சிவானிக்கு ராம் வீட்டுக்கு போறோன்னு தெரியும். தெரிஞ்சதும் அவ அங்க வரணும்னு ஆசைப்பட்டா கண்டிப்பா என்கிட்ட சொல்லு. ஏன் சக்தி? ஏதாவது பண்ணலாம். ஓகே ஓகே பண்ணலாம். சரி சரி சக்தி, நான் saree கட்ட வாயில சூடியா என்ன ட்ரெஸ் போட்டுக்கட? என் பியூட்டிய சாரியில பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என்கிட்ட கேட்டா சாரின்னு சொல்லுவேன். சரி சக்தி, நான் சாரியே கட்டுறேன். சரிம்மா. உனக்கும் ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணி எடுத்து வச்சிடுறேன். போ சீக்கிரம் குளிச்சிட்டு வா. சரிங்க மேடம். போ நான் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டு நான் ட்ரெஸ் மாத்திக்கிறேன். ஓகேமா. லட்டுமா, என்ன நீயும் சீக்கிரம் எழுந்துட்ட? சொல்லுமா. ஆமா. நீ எதுக்கு சீக்கிரம் எழுந்த? லட்டுக்குட்டி, உங்களுக்கு என்ன நேரமா விளையாடத்தான் செய்யணுமா? ஆமால, என் லட்டுக்குட்டி வேற என்ன பண்ணுவா? என் அம்மா குட்டிக்கு தெரிஞ்சது பூரா விளையாட்டு தான். என்னம்மா தங்கம்? லட்டுக்குட்டி, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு சக்தி மாமா, திரு மாமா, அப்புறம் திரு மாமாவோட அப்பா, சக்தி மாமாவோட அப்பா எல்லாருமே வருவாங்க. அம்மாவும் வருவாங்க சீக்கிரமே. அப்ப முதல்ல நீ எப்பவுமே அம்மா கூடயே இரு. லட்டுமாவுக்கு அம்மா ரொம்ப பிடிக்குமா? ஏன் தங்கம் எப்பவும் அப்பாவை விட்டு கொடுக்க மாட்டா. சரி சரி, அப்பா போய் குளிச்சுட்டு வரேன். அடுத்து லட்டுமாவும் குளிக்கிறியா? சரி, இங்கேயே உட்காந்துருக்கியா? உன்னாலதான் ஒரு இடத்துல உட்கார முடியாதே. சரி போ, மெதுவா கீழே இறங்கி போனோம். பாட்டிமாவை பார்த்துட்டு பாட்டிமாவை பிரஷ்ல பேஸ்ட் கொஞ்சமா வைக்க சொல்லி அப்பா அழகா பிரஷ் பண்ணி முடிச்சிடணும். ஓகேவா? அப்பா வந்ததும் உன்னை குளிக்க வைக்கிறேன். சரி, மெதுவா போங்க. லட்டுமா, படி இறங்குறது மெதுவா இறங்கணும். சிவானி, நீ என்ன பண்ற? நான் யோசிக்கிறது கரெக்ட்னா இந்நேரம் நீ தூங்கிட்டு தான் இருப்ப. ஏன்னா நைட்டு 12 மணி வரைக்கும் என் கூட தான் வாட்ஸ்அப்ல பேசிட்டு இருந்த. வர வர 2 பேரும் ரொம்ப மோசம்தான். உங்க 12 1 ஆக்கிடுறோம். சிவானி, சாரிமா. உன்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்றேன், எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்றேன். ஆனா இன்னைக்கு உங்க வீட்ல இருந்து இங்க வர்றதை மட்டும் நான் உன்கிட்ட சொல்லல. அது ஸ்வேதாவுக்காக. ஆனா எப்படியும் உனக்கு தெரிஞ்சிடும். உங்க அண்ணன் சக்தி MPPS தெரியாம மெயின்டைன் பண்றானா. என்னத்த சொல்ல. சிவானி, நீ இன்னைக்கு வருவியா? நீ இன்னைக்கு வந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நீ வந்துதான் ஆகணும். எப்படியாவது உன்னை இங்க வர வைக்கிறேன். அதுக்குதான் என் தங்கச்சி ஸ்வேதா இருக்காளே, பேசி வர வச்சிடுவோம். எப்படி தூங்குறா பாரு. சிவானி, சிவானி, சிவானி. சிவானி எழுந்துருமா. ஸ்வேதா லீவு தானே,
இன்னும் கொஞ்ச நேரம் தானே, அப்புறம் தூங்கிக்கலாம். இப்ப எழுந்து என்ன பாரு. சிவானி நல்லா இருக்கான்னு சொல்லு. நல்லா இருக்காவா? என்ன நல்லா இருக்கா? என்ன பாரு. வாவ் ஸ்வேதா, ஐயோ காலையில எழுந்ததும் மகாலட்சுமி முகத்துல முழிச்சிட்டேன். ஏய் உண்மைதான் ஸ்வேதா. ஐயோ அவ்வளவு அழகா இருக்க. நிஜமா? எனக்கு இந்த சாரி ஓகேவா? நல்லா இருக்கா? ஏய் மகாலட்சுமின்னு சொல்லிட்டேன், அவ்வளவு அழகா இருக்க. சரி சரி, நீயும் எழுந்து போய் குளிக்கவா? ஏண்டி? இல்ல எழுந்ததும் குளிங்கிற. ஆமா இன்னைக்கு என்ன விசேஷம்? அது சொல்லு. நேத்தே சொன்னேன் சக்தி அண்ணா ஆபீஸ் போல லீவுன்னு. இப்போ நீ இப்படி சாரி எல்லாம் கட்டிட்டு நீயும் சக்தி அண்ணா கூட சேர்ந்து ஃபங்க்ஷனுக்கு போறியா? ஆமாமா. ஓ எப்போ? இன்னும் கொஞ்ச நேரத்துல. அப்படியா? ஆமா. அதனால நீ வேமா எழுந்து குளிச்சிட்டேனா உனக்கு சாப்பாடு வச்சுட்டு கிளம்பிடுவேன். ஓ சரி சரி, ஒரு 10-20 நிமிஷம் பிரஷ் பண்ணி குளிச்சிட்டு வந்துடுறேன். சரிம்மா. ஸ்வேதா, இதோ வரேன் மாமா. மாமா எங்க அண்ணன் குடும்பம் வந்துட்டாங்க. ஓ அப்படியா? இதோ வந்துட்டேன் மாமா. எல்லாரும் வந்துட்டாங்களா? அப்ப நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல ராம் வீட்டுக்கு போலாம். இன்னைக்கு எல்லாருமே புது சாரி, ஜென்ஸ் எல்லாம் புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு நீட்டா வருவாங்க. ஆனா அங்க அபிக்குட்டி அவ நம்மளெல்லாம் பார்த்தா ஆசைப்படுவாளே. ராமா எல்லாத்தையும் பண்ணி விட்டுருவானா? சரி ஓகே, ராம் வீட்டுக்கு போய் பாப்போம். அபிக்குட்டி நார்மல் ட்ரெஸ்ல இருந்தானா அவளுக்கு வேற ட்ரெஸ்ஸை மாத்தி அவளையும் அழகு தேவதையா மேக்கப் பண்ணிடணும். அதுக்கு நாம சீக்கிரம் கிளம்பணும். ஓகே ஓகே, வேகமா போய் எல்லாத்தையும் கிளம்ப சொல்லலாம். அண்ணே வாண்ணே, வா வா வாங்க அண்ணி. ஆமாண்டா. பெரியப்பா பெரியம்மா வாங்க. ஆமையா. ஆமா சிவானி எங்க? மா அவ இப்பதான் எழுந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஸ்வேதா எழுப்பி விடதான் போனா. ஓ இவ்ளோ நேரம் தூங்குவாளா? ஆமா பெரியம்மா, எல்லாம் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான். அங்க பழைய வீட்டுல இருக்க மொத்தெல்லாம் கரெக்டா 6 மணி 6:30 தான். அதுக்கு மேல அம்மா அவளை தூங்க விட்டது இல்ல. ஓ சரியா. சரி, இனிமேலாவது அவ இஷ்டத்துக்கு சந்தோஷமா இருக்கட்டும். ஆமா பெரியம்மா. திரு எங்க பெரியம்மா? இதோ வாரான். டேய் திரு, வா 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 வாங்க அண்ணி. வந்தாச்சு சக்தி. அண்ணி எப்படி இருக்கீங்க? திரு உங்களை கூட்டிட்டு வரானோ என்னமோ நினைச்சிட்டு இருந்தேன். எங்கடா நேத்தே ஸ்வேதா போன் பண்ணி வந்தாலே வரணும்னு சொல்லிடல. ஓ என் பியூட்டி பண்ண வேலையா? ஆமா ஆமா. சரி என் தங்கச்சி எங்க? உன் தங்கச்சி இந்த டைம்ல எழுந்திருக்க மாட்டா, தூங்கிட்டு இருக்கா. தூங்குறாளா? ஸ்வேதா எழுப்பதான் போயிருக்கா, இன்னும் கொஞ்ச நேரத்துல எழுந்து வந்துருவா. ஓ சஸ்பென்ஸ மெயின்டைன் பண்ண என் தங்கச்சியை அப்படியே தூங்க விட்டுருக்கீங்க. ஆமா திரு, சீக்கிரம் எழுந்துட்டானா கண்டுபிடிச்சிருவாள்ல. சரிதான்டா. ஹாய் வாசுகி. ஏய் ஸ்வேதா, நல்லா இருக்கியா? சூப்பர் ஸ்வேதா. வாமிட் ரொம்ப இருக்கேன்னு சொன்ன, அது இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே ஓகே. ஏய் என்ன இது? அதானே, என்ன இது? 2 ஜோடிகளும் ஒண்ணு போல. மா ஆமாமா, நானே இப்போதான் பாக்குறேன். பியூட்டிமா என்ன இது? சக்தி, நானும் வாசுகியும் பேசி வச்சு பண்ணது. எப்படி உங்களுக்கே சஸ்பென்ஸா இருக்கா? பாரா, எங்களுக்கும் சஸ்பென்ஸா? ஆமாங்க, நானும் ஸ்வேதாவும் இந்த சேலைய ஆன்லைன்ல எடுத்தோம். நல்லா இருக்குமா? ஆமா பியூட்டி, ரொம்ப நல்லா இருக்கு. எங்க ஐடியால நல்லாதான் இருக்கும். சரி சரி, கிளம்பலாமா? எல்லாம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு பெரியமா. நீங்க எல்லாம் சாப்பிடுங்க, அப்படியே கிளம்பலாம். இல்லையா, சாப்பிட்டுட்டு தான் வந்தோம். இனி மாதிரி இங்க வந்து எல்லாரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். சரி பெரியமா. சரி வாங்க, ராம் வீட்டுக்கு கிளம்பலாமா? கிளம்பலாம் ராதா. ஆனா சிவானி? அவகிட்ட நான் பேசிட்டு வரேன். பேசிட்டுனா சிவானி அங்க? சிவானி அங்க எதுக்குங்க? அவ இங்க இருக்கட்டும், நாம எல்லாம் போயிட்டு வரலாம். அப்படிங்கிறியா? சரி சரி, அப்படா நீ சிவானி கிட்ட சொல்லிட்டு வா. என்ன சொல்லுவ? நான் பார்த்து பேசிக்கிறேன், நீங்க எல்லாம் நடங்க, நான் வந்துடுறேன். சரி ராதா. வேல்முருகா, நாம போலாமா? சரிங்க அண்ணே. சக்தி, ஸ்வேதா இதோ வந்துட்டோம் மாமா. அத்தை, அப்பனா ஸ்வேதாட்ட நீங்க. நான் பேசிக்கிறேமா, நீ போ. சரிங்க அத்தை. சரி வாயா போலாம். சரிங்கப்பா. அத்தை என்ன பேச போறாங்க? சிவானியும் அங்க வர ராம பார்க்க ரொம்ப ஆசைப்படுவா. அத்தை வர வேண்டாம், இங்கேயே இருக்கட்டும்னு சொல்றாங்க. சரி பார்க்கலாம். முத போய் அபிக்குட்டிய பார்க்கணும், அவளுக்கு Dress சேஞ்ச் பண்ணணும். அண்ணா. சாதனா. அண்ணா நீங்க இங்க வாரீங்களா, நான் அங்க வரவா? உன்ன மறந்துட்டேன் பாரு, இதோ வாரேமா. எங்கயா வெளியவே நின்னுக்கிட்டாளா? சாதனாவுக்கு தான் செடி கொடி பூ இதெல்லாம் போதுமே, அத பாத்துக்கிட்டு வெளியவே நின்னுட்டா. ஓ சரி சரி, வா அப்படியே கூட்டிட்டு போலாம். சரிங்கப்பா. சாதனா இருமா, அண்ணே வாரேன். சரிண்ணா. வாவ் சூப்பர்.
சிவானி வீடும் ராம் வீடும் பக்கத்துல பக்கத்துல. இப்படி யாருக்குமே அமையாது. சிவானி உண்மையிலே நீ ரொம்ப லக்கி தான். ஹாய் சாதனா. அனி வாவ் சாரி சூப்பர் அனி. உன்னோட Dress தாமா ரொம்ப அழகா இருக்கு. ஓ தேங்க்ஸ் அண்ணி. என்னம்மா இங்கே நின்னுட்ட? உங்க வீட்டு தோட்டத்தை பார்த்துட்டு இருந்தேன் அண்ணி. பூக்கள்லாம் ரொம்ப அழகு. சாதனா சொல்லுங்க அண்ணி. ராம் வீட்டுக்கு வரியா? ராம் வீட்டுக்கு எல்லாரும் தானே போறோம். இல்ல அவங்க எல்லாம் வரட்டும். நம்ம 2 பேரும் முத போய் அபிக்குட்டிக்கு கொஞ்சம் மேக்கப் பண்ணலாம். பாப்பாவும் ஆசைப்படுவா. அதான் சிவானி வரலானா நம்மளெல்லாம் கூப்பிட கூட மாட்டா, ஓடியே போயிடுவா. அவங்க வீட்லயே இருக்கட்டும்னு சொல்லிட்டாங்கல்ல, அதான் நாம போய் பார்க்கலாமா? தாராளமா பார்க்கலாம் அண்ணி. வாங்க போலாம். அண்ணங்க கிட்ட நான் சொல்லிட்டேமா. சரி அண்ணி. என்ன பண்றா இந்த ராமு? அபிக்குட்டிக்கு மேக்கப் பண்ணி கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா. எவ்வளவு நேரம் ஆச்சு? மணி ஆகுது. சிவானி வீட்ல இருந்து திடீர்னு வந்துட்டா. கூப்பிடலாமா? ராமு. பாட்டிமா. ஸ்வேதாமா வந்துட்டீங்களா? வாங்க வாங்க. பாட்டிமா எல்லாரும் பின்னாடி வராங்க. நாங்க 2 பேரும் அபிக்குட்டிய பார்க்கலான்னு வந்தோம். ஓ இந்த பொண்ணுடா? சக்தியோட தங்கச்சி பாட்டிமா. ஓ அங்க திரு வீட்டு பொண்ணா? ஆமா பாட்டிமா. ஓ இவங்க தான் ராமோட பாட்டிமாவா? ஆமா சாதனா. பாட்டிமா அபிக்குட்டி எங்க? இத்தனை மணிக்கு 2 மாடிக்கு போச்சுங்க தெரியுமா? இன்னும் கிளம்பி கீழே வரல. ஏன் பாட்டிமா? தெரியலமா, என்னதான் பண்றாங்களோ. இப்பதான் கூப்பிட்டேன், நீங்க வந்துட்டீங்க. பாட்டிமா நாங்க போய் பார்க்கட்டுமா? தாராளமா போட கண்ணு. என்கிட்ட ஏன் கேக்குறீங்க? போங்க. சரிங்க பாட்டிமா. சாதனா வா மாடிக்கு போலாம். லட்டுமா பாப்பாவுக்கு பிடிச்சிருக்கா? பாப்பாக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான். உனக்கு ஓகே தானே? என் தங்கம் எதுனாலும் ஓகேன்னு சொல்லிக்கிற. ராமனா. ஸ்வேதாவா? ராமனா. ஸ்வேதா வாங்க வாங்க. சாதனா எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் ராம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. எல்லாரும் வந்தாச்சா? இல்ல ராமனா, நாங்க தான் அபிக்குட்டிய பார்க்கலாம்னு வந்தோம். ஆனா இன்னும் 5 மினிட்ஸ் தான், எல்லாரும் வந்துருவாங்க. ஓ என்ன பண்ணி வச்சிருக்கீங்க பாப்பாவ? ஸ்வேதா எப்படி இருக்கு? எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பாப்பாவுக்கு எல்லாம் பண்ணி விட்டுருக்கேன். ராம் பாப்பாக்கு வேற Dress இருக்கா? இருக்கு ஸ்வேதா. ஆனா எனக்கு அது எப்படி போட்டு வர்றதுன்னு தெரியல. பாப்பாவுக்கு இப்படி ட்ரெஸ்ஸாவே நான் பழக்கப்படுத்திட்டேனா, நானும் போட்டு பழகிட்டேனா, அதனால அந்த கவுன் எல்லாம் தலைவலியா போட மொத்தல பாப்பாக்கு வலிக்குமோன்னு பயந்துட்டு எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். ஆனா போட்டு விட தெரியாது. ஓ அப்படியா? ராம் கவலையை விடுங்க, நாங்க எதுக்கு வந்திருக்கோம். பாப்பாக்கு ஒரு நல்ல கவுனா எடுத்து கொடுங்க, நாங்க போட்டு விடுறோம். ஓ சரிமா. எனக்கு கவுனா? ஆமாண்டா, இரு அப்பா எடுத்தாரேன். அபிக்குட்டி பாப்பாவுக்கு கவுன் போடலாமா? அபிக்குட்டி நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. இந்த சாதனாவை பார்க்க திரும்ப அங்க வீட்டுக்கு வான்னு சொன்னேல, பாப்பா ஏன் வரல? உங்க அம்மா கூட்டிட்டு வரலையா? சரி சரி, நான் இங்க இருந்து போமத்துல உங்க அம்மாட்ட சொல்லிட்டு போறேன். நீ அடிக்கடி எங்க வீட்டுக்கு வாங்க. சரி ஸ்வேதா இந்தாமா. கொடுங்க ராம். வாவ் பாப்பாக்கு சூப்பரா இருக்கு கவுன். இதையே போடலாமா? ஐயோ சந்தோஷத்தை பாரு. அண்ணி அண்ணி மேதுவா, தலை உடைஞ்சிடாம பாத்து போடுங்க. சரிம்மா. லட்டுமா சிவானி தான் உன்னை பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிறான்னு நினைச்சேன். ஆனா உன்னை எல்லாருமே நல்லா பாத்துக்கிறாங்க. அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ராம் பாப்பாக்கு எப்படி இருக்கு? லட்டுமா உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்குடா. என்னம்மா? அபிக்குட்டி உடனே அம்மா தானா? இன்னைக்கு உங்க அம்மாவை இப்ப நீ பார்க்க முடியாது, அப்புறமே தான் பார்க்க முடியும். நான் என்னடி பண்ண? ஸ்வேதா என்ன ராம்? சிவானி இங்க வரமாட்டாளா? அத்தா அவளை வீட்ல தான் இருக்க சொன்னாங்க. ஓ என்ன ராம் பார்க்கணுமா? கண்டிப்பா பார்க்கணும். ஆ ஆமா ஸ்வேதா, கண்டிப்பா நான் பார்க்கணும். எனக்கு தெரியாது, நீ தான் கூட்டிட்டு வர. இது நல்லா இருக்கு, என்னால முடியாது. ஏய் ஸ்வேதா ப்ளீஸ்மா. சாதனா பாத்துக்கிட்டே இருக்கியே, சொல்லுமா. நானா? நான் என்ன சொல்றது? ஸ்வேதா ப்ளீஸ்மா. என்ன ராம், டெய்லி பாத்துட்டு தானே இருக்கீங்க, இப்ப என்ன உடனேவோ? அது ஒண்ணு இல்ல, சிவானிக்கு ஒண்ணு சஸ்பென்ஸா வாங்கி வச்சிருக்கேன், அது அவளுக்கு கொடுக்கணும். ஓகே, அது உடனே வா. எல்லாரும் கிளம்பட்டும், நீங்க ஈவினிங் பார்த்து கொடுத்துக்கோங்க. ஐயோ வேண்டாம் வேண்டாம். ஏன்? இல்ல ஸ்வேதா, இப்பவே கொடுக்கணும். அப்படி என்ன சஸ்பென்ஸ்? அது சிவானி கிட்ட தான் சொல்லுவேன். ஓஹோ ஓகே ஓகே. ஓகேனா சிவானிய கூட்டிட்டு வா. என்னால முடியாதுப்பா. ஏய் சாதனா நீயாவது சொல்லுமா. ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட கேக்குறீங்க,
ஆனா வீட்ல அப்பா அம்மா திரு அண்ணா சக்தி அண்ணா எல்லாருமே இருக்காங்க. இங்க வர வேண்டாம் அங்கேயே இருன்னு சொன்னவள எப்படி இங்க கூட்டிட்டு வர முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் இன்னொரு half அன் அவர்ல அவளை பார்க்கணும். அது என்ன half an hour? அதுதான் சஸ்பென்ஸ். உங்க சஸ்பென்ஸ்ல தீய வைக்க பார்க்கலாம். முடிஞ்சா ட்ரை பண்றேன், இல்லாட்டினா என்னால முடியாதுண்ணா. தங்கச்சி அண்ணா சென்டிமெண்ட்லாம் நோ. ட்ரை பண்றேன், முடிஞ்சா ஓகே, இல்லாட்டி நோ. ஆ நோ நோ நோ. சரி ஓகே, என் தங்கச்சிய நம்புறேன், பாப்போம். சரி ராம், கீழே வா. இந்நேரம் எல்லாரும் வந்திருப்பாங்க. ம் அபிக்குட்டி கீழே போலாமா? வாங்க. பாத்தீங்களாங்க, ரெண்டு என்ன விட்டுட்டு தனியா சுத்திட்டு வருதுங்க. உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொன்னாலும் நான் விட மாட்டேனே. ஆமா, எதுக்கு? உன்னை என் கைக்குள்ளதான் வச்சுக்குவேன். எதுக்கு? திடீர்னு தலை சுத்துதம்ப, மயக்கம் வருதம்ப, வாமிட் வருதம்ப, நான் பக்கத்துல இருந்து பாக்குற மாதிரி இருக்குமா? அதனால நான் எங்க இருக்கேனோ நீ அங்க, நீ எங்க இருக்கியோ நான் அங்க. சரிதான், நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதான் ஸ்வேதா என்ன கூப்பிடாம அவளா போயிட்டா. அது இப்பதான் புரியுதா? என்னங்க? ஏய் ஸ்வேதாமா, இங்க வா. ஸ்வேதாமா, அபிக்குட்டிய பார்க்க போனியா? ஆமா சக்தி. சக்தியானா அபிக்குட்டிய பார்க்க போனோம். ரொம்ப கியூட் தெரியுமா? அழகா பேசுறா. ஆமாமா, நம்ம வீட்டுக்கு தான் அடிக்கடி வருவாளே. ஓ, ஆமாமா. வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க. ஹாய் ராம், எப்படி இருக்கீங்க? இவ்வளவு பேர் எனக்காக இருக்கும் போதுல ரொம்ப நல்லா இருக்கீங்க. தம்பி, எங்க வீட்டு பொண்ணுக்கு கல்யாணம் பேச வந்திருக்கோம். உங்களுக்கும் சிவானிய ரொம்ப பிடிக்குங்க. தம்பி பட்டுன்னு பேசுற? சரி, அப்பனா வளன்னு பேச வேணாம். நாங்க இப்போ சிம்பிளா நிச்சயம் வச்சுக்கலாம்னு யோசிச்சிருக்கோம். நீ என்னையா சொல்ற? உங்க விருப்பம் தாங்க, நீங்க என்ன சொன்னாலும் சரிதான். ஓ அப்படியா? எனக்காக யோசித்திருக்கீங்க, என் பொண்ணுக்காக யோசித்திருக்கீங்க, எங்க 2 பேத்துக்காக உங்க பொண்ணையே கொடுக்க முடிவு பண்ணிருக்கீங்க. நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு ஓகே தான். சிவானி படிக்கட்டும், 2-3 வருஷம் கழிச்சு கல்யாணம்னாலும் எனக்கு ஓகே தான். எனக்கு எல்லாம் சிவானியோட விருப்பம் தான். நீங்க அவகிட்டையும் கேட்டுக்கோங்க. சரியா? அப்புறம் தம்பி, நிச்சயத்தை இப்போ வர முகூர்த்தத்திலே வச்சுக்கலாம்னு நினைக்கிறோம். அப்புறம் கல்யாணத்துக்கு தேதியை பார்த்து முடிவு பண்ணிக்கலாம். சரிங்க. ஐயா, உங்க இஷ்டம்யா. என் பேரனுக்கு திரும்பவும் ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுது. நீங்க எல்லாம் இப்படி ஒண்ணு கூடி வந்ததை பார்க்கவே மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குயா. நல்லது நடந்தா அதுவே போதும். நீங்க பார்த்து எல்லாம் செய்யுங்க. என் பேரன் சரின்னு சொல்லுவான். சரிங்கம்மா. அப்புறம் ராம், கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்களோட பெத்தவங்க எல்லாம் எல்லாரும் நல்லா இருக்காங்க இல்ல தம்பி? உங்க நிச்சயத்துக்கு கல்யாணத்துக்கு இல்லைங்க, யாரும் வரமாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். என்ன தம்பி, ஏன் இப்படி சொல்ற? என்னதான் கோபதாபம் இருந்தாலும் இப்போ உனக்கு ஒரு நல்லதுங்க மத்தல. பெத்தவங்க வந்து நிக்காமையா போயிடுவாங்க. போங்க தம்பி, போய் பேசுங்க, கூப்பிடுங்க. இல்லைங்க, எங்க அப்பா அம்மா நல்லா இருக்காங்க. இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஒரு பையன் இல்ல, 1-2 அண்ணங்க, ஒரு தங்கச்சி இருக்கா. எல்லாரும் நல்லா பாத்துக்கிறாங்க, எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. அவங்கள நான் பார்க்காமையும் கவனிக்காமையும் இல்ல, தூரம் இருந்து அவங்க நல்லா இருக்கிறத பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு அது போதும். திரும்பவும் நான் போய் பேசுறேன், அவங்கள கூப்பிடுறேன்னா அவங்க முழு சம்மதத்தோட வரணும். எங்க அப்பா அம்மாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உங்களோட முரட்டு கௌரவம் அதை விடவே விடாது. வந்தாலும் அவங்களும் சந்தோஷமா இருக்க மாட்டாங்க, நாமளும் சந்தோஷமா இருக்க முடியாது. அதனால இருக்கட்டுங்க. ராம், நான்லாம் என் அப்பா அம்மா இல்லாம அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். நீங்க இருந்தே ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? பேசி தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு ஒண்ணுமே இல்ல ராம், பேசலாமே. திரு, உனக்கு தெரியாது, நான் எவ்வளவோ பேசிட்டேன் திரு. என் அப்பா அம்மாவுக்கு நான் நிஷாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதே பிடிக்கல. என்கிட்ட பேசாம தான் இருந்தாங்க. அப்புறம் அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆகி கோமா ஸ்டேஜ் போனதுக்கு அப்புறம் திரும்பவும் வந்து பேசினாங்க. 4-5 மாசம் அவ கூட வாழ்ந்திருக்க, இதோட எல்லாத்தையும் மறந்துட்டு அவளை விட்டுட்டு வந்துரு, வேற நல்ல வாழ்க்கை உனக்கு பாத்துக்கலாம், நாங்க இருக்கோம், அப்படி இப்படின்னு எவ்வளவோ பேசினாங்க. என்ன பேசியும் என்னால நிஷாவை விட்டுட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதான் அவங்களுக்கு கோபம். என் மூஞ்சிலே முழிக்காதன்னு சொல்லிட்டு போனவங்க தான். இப்போ வரைக்கும் எங்கேயாவது தூரமா பார்த்தா கூட என்கிட்ட வந்து பேச மாட்டாங்கங்க. நிறைய தடவை அபிக்குட்டிய கூட்டிட்டு அவங்க போற பாதையில நின்றுருக்கேன், பார்த்திருக்கேன். ஒரு வார்த்தை என்ன நிமிந்தோ, என் குழந்தைய நிமிந்தோ பார்த்ததில்ல. அப்படி என்னங்க பொல்லாத வரட்டு கௌரவம்? எனக்கு என் அபிக்குட்டி போதும். அதனால எல்லாமே வெறுத்துருச்சுங்க, விடுங்க. ஐயா, இவன் இப்படி பேசுறான்னு யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. நிஷா உயிரை தான் காப்பாத்த முடியல, அவ வயித்துல உள்ள என் குழந்தையவாத நான் காப்பாத்துறேன்னு ராம் எல்லா முயற்சியும் பண்ணிட்டு இருக்க மாத்திரதான் அவரோட அப்பா அம்மா வந்தாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துருனா எப்படிங்க? ஆனா ஒரு சில பேர் எப்படியோ, என் ராம் மாட்டேன்னு சொல்லிட்டான். உங்க உயிர் உங்களுக்கு பெருசா தெரிஞ்சு என்ன கூப்பிட வந்தீங்கன்னா எனக்கு என் உயிர் முக்கியம், என் உயிர் என் குழந்தை தானு
அன்னைக்கு பேசி அனுப்புனவன் தான். அதுக்கப்புறம் யாரும் இங்க வரல. இந்த பச்சை மண்ணை பார்க்க கூட வரல. அவங்களுக்கு என் பேத்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டதே பிடிக்கலையா? அதோட மகனே இல்ல, என் மகன் என்னைக்கும் செத்துட்டான்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. பாட்டிமா சரி சரி, அவங்களுக்கு அவங்க உயிர் பெருசுங்க மொத்தல, நமக்கு நம்மளோட உயிர் பெருசுதான். தப்பு இல்ல பாட்டிமா. சரி விடுங்க, பழசெல்லாம் வேண்டாம். மறந்தது மறந்ததாவே இருக்கட்டும். இனி நடக்கிறத பாப்போம். ஆமையா, நீயும் விடு. உங்க அப்பா அம்மாவா என்னைக்கு வராங்களோ வரட்டும். நீ எடுத்த முடிவும் சரிதான்யா. சரி தம்பி, வர முகூர்த்தத்துலனா இன்னொரு 3 நாள்ல நல்ல நாள் வருது. அன்னைக்கு நிச்சயம் வச்சுக்கலாமா? உங்க விருப்பம், அப்புறம் சிவானியோட விருப்பம். எல்லாத்துக்கும் சரினா எனக்கும் சரிதாங்க. மாமா சொல்லுமா. மாமா, இன்னொரு 3 நாள்ல 26ஆம் தேதி தான் ஹாசினிக்கும் நிச்சயதார்த்தம். அப்படியா? ஆமா மாமா, காலையில தான் அம்மா சொன்னாங்க. ஓ அப்பா சொல்லியா? 2 பேத்துக்கும் ஒரே தேதியிலனா நம்ம இங்கேயும் அங்கேயும் போகணும். எல்லாரும் ஒண்ணு கூடி இருக்க முடியாதுப்பா. நான் ராஜு கிட்ட பேசுறேன். ஒரே மண்டபத்துல 2 பேரோட நிச்சயதார்த்தத்தையும் வச்சுக்கலாமா? ஏய் நல்ல ஐடியாயா. எல்லாரும் ஒண்ணு கூடி மொத்தமா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ராஜு சரின்னு சொல்லுவானா? பேசுறேன்ப்பா. சரின்னு சொன்னாங்கன்னா ஒரே மண்டபத்துல 2 பேத்துக்கும் ஒண்ணு போல நிச்சயத்தை முடிச்சிடலாம். சரியா. ராம், உங்களுக்கு ஓகே தானே? ஓகே தான் தீரு. இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல ஐடியா. எல்லாரும் ஒண்ணு போல சேர்ந்து ஒரே மண்டபத்துல அவங்க மட்டும் ஒத்துக்கிட்டாங்கன்னு சரி, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரி சக்தி, பேசுவோம். ஆளுக்கு பேசிட்டு தான் இருக்காங்க. என் சிவானிய மட்டும் நான் பார்க்க முடியல. சிவானி, உன்னை பார்க்கணும் போல இருக்குமா? உனக்கு சஸ்பென்ஸா வேற ஒண்ணு வாங்கி வச்சிருக்கேன். அதை எப்படி உன்கிட்ட கொடுப்பேன்? உன்னை மட்டும் பாரு, தனியா விட்டுட்டு வந்துட்டாங்க. இங்க ஏதாவது ஒரு காரணம் சொல்லி சிவானி வீட்டுல தனியா தானே இருப்பா, போய் பார்த்துட்டு வந்துடலாமா? ஐயோ, எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான். சிவானி, ராம், இடி விழுந்த வீட்டில் இன்று பூச்செடிகள் பூக்கிறது. இவள்தானே உந்தன் பாதி, கடவுள் பதில் கேட்கிறது. வியந்து வியந்து உடைந்து உடைந்து சரிந்து சரிந்து மிரண்டு மிரண்டு இந்த நிமிடம் மீண்டும் பிறந்து உனக்குள் கலந்து தொலைந்து தொலைந்து